என்னோட மொபைலுக்கு ஒரு ஸ்கேம் கால் வந்துச்சு. அந்த ஸ்கேம் காலை எப்படி நான் அவாய்ட் பண்ணேன், நீங்களும் எப்படி அவேரா இருக்கலாம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ஆஃப்டர்நூன் வந்த ஸ்கேம் கால். This is the notification from Telecom Regulatory Authority of India. Due to the abnormal usage of your phone number, your service will be suspended today. For more detail, please press 1. For customer service, please press 0. नमस्कार, यह भारतीय दूरसंचार नियामक प्राधिकरण की ओर से अधिसूचना है। आपके फोन नंबर के असामान्य उपयोग के कारण आपकी सेवा आज निलंबित कर दी जाएगी। अधिक जानकारी के लिए कृपया 1 दबाएं। ग्राहक सेवा के लिए कृपया 0 दबाएं। இப்படி ஒரு கால் வந்துருச்சே, என்ன பண்ணலாம்? உண்மையாலுமே நான் யூசேஜ் ஓவரா பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள எனக்கு செகண்டரியா இந்த நம்பர்ல இருந்தும் ஒரு கால் வந்துச்சு. ஸோ இந்த நம்பர்ல கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணல, ஏதோ ஸ்கேமர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. Hello, this is the notification from Telecom Regulatory of India. Due to the abnormal use of your phone number, your service will be suspended after 2 hours. For more details, please press 1. For customer service, please press 0. नमस्कार, यह भारत के दूरसंचार नियामक की अधिसूचना है। आपके फोन नंबर के असामान्य उपयोग के कारण आपकी सेवा 2 घंटे के बाद निलंबित कर दी जाएगी। अधिक जानकारी के लिए कृपया 1 दबाएं। ग्राहक सेवा के लिए कृपया 0 दबाएं। இந்த கால்ல ஸ்கேமர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க நம்பர் வந்து ஓவர் யூசேஜ் பண்ணிட்டீங்க, அதனால இன்னும் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்க நம்பர் வந்து டீஆக்டிவேட் ஆகிரும். இப்படி டீஆக்டிவேட் ஆகக்கூடாது அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே உங்களுக்கு பார்த்துரும், ஐயோ எல்லாத்தையுமே இதை தான் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம், பேன் கார்டு இதான் லிங்க் பண்ணியிருக்கோம், ஆதார் இதான் லிங்க் பண்ணியிருக்கோம், ஓடிபிக்கெலாம் என்ன பண்ணுறது, நம்ம அம்மா அப்பாவோட நம்பருமே இதில் தானே வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி கால் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் தோணும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இது ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்கன்னா 1 ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது ஒரு ஸ்கேமராக தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்பர்லேருந்து அடிக்கடி உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க, இது ஸ்கேமர் பண்ணுறது தான். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபேக்கான கால் அப்படிங்கிறதுக்கு நான் 2 ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பரை காமிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா மேபி இந்த நம்பர்லேருந்து கூட உங்களுக்கு கால் வரலாம் இல்லையா? ட்ரூ காலருக்கு போங்க, டேரெக்டாக அந்த நம்பரை அடிங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். உண்மையாலுமே இது ஸ்கேமரான நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே ஷோ ஆயிரும். இப்படி ஒரு நம்பரே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தேவையில்லாத விஷயத்துக்காக இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் ஃபேக்காக க்ரியேட் பண்ணி நம்மளை ஸ்கேம் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. இது 1 டைம் கால் யூசேஜுக்கு தான் யூஸ் ஆகும். நமக்கு ஒரு முறை வரும், ரிட்டன் நம்மளால் கால் பண்ண முடியாது. ஆனால் ஸ்கேம் ஆனோம், நம்ம பணம் அப்படியே அவங்க கைக்கு போயிடும், நம்ம மொபைலோட டேட்டாவும் அவங்க கைக்கு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாங்க. இந்த 2 நம்பரையும் ட்ரூ காலரில் போட்டு நமக்கு இந்த மாதிரி நம்பரே இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சா, கூடவே இந்த நம்பரில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அதாவது +99 +98 அப்படிங்கிற நம்பர் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். நம்ம இந்தியாவோட கோடு என்ன? +91. ஆனால் இப்படி வந்துச்சு அப்படின்னா யார் பண்ணுவா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படியும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸில் வருது இல்லையா அந்த நம்பர், இதை வந்து கூகுளில் ஜஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு +99 வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த நம்பரை போட்டோம்னா இப்படி ஒரு கண்ட்ரி கோடே இல்லை அப்படின்னு கூகுள் சொல்லுது. சரி, இந்த மாதிரி தான் கண்ட்ரி கோடு இல்லை, அப்போ +98 அப்படின்னு போட்டால் அது ஈரான்னு காமிக்குது. ஸோ இதை வச்சும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே தெரிஞ்சுக்க முடியும் இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. நம்ம ஓன் இந்தியா, நம்மளோட ஓன் நம்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டெலிகாம் அத்தாரிட்டி வந்து டேரெக்டாக இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் கால் பண்ணவே மாட்டாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லீகலாக நோட்டீஸாக கொடுக்கலாமே தவிர அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்படி கால் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படி இருந்தால் டேரெக்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பிராண்ட் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு ஜியோவாகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், விஐ ஆகட்டும், இப்படி வந்து நம்மளை வந்து அணுகுவாங்களே தவிர இப்படி டேரெக்டாக கால்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி நடந்தாலும் நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி நடந்தால் தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அந்த 1 ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கேமரோட கண்ட்ரோல் போயிடுவீங்க. இப்படி நடக்கூடாதுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றிடுவாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க புது வழியில் மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்கேம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்படி எப்படி ஒரு ஸ்கேம் அப்படின்னு நடந்ததுன்னே அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. டிகிரி ஹோல்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஏமாந்துடுறாங்க. சாதாரண பாமர மக்கள் ஏமாத்திரம். உங்கள் அப்பா அம்மா நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. இந்த மாதிரி கால்ஸ்லேருந்து ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.